பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் அருகே துறையூர் பகுதி சேர்ந்த 11வது வார்டு கவுன்சிலர் அமரேஷ்குமார் தலைமையில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது. குறை தீர்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டன. கங்கைகொண்டான் அருகே உள்ள துறையூர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் என அனைவரும் போதிய பேருந்து வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராததால் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு சரியான நேரத்தில் செல்ல முடியவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதியில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் இயக்கப்படுகின்ற தனியார் பேருந்துகள் அத்துமீறி செல்வதாகவும் வேகமாக செல்வதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வேகமாக செல்வதால் விபத்துக்கள் அதிகமாக நடைபெறுவதாகவும் எனவே தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு பேருந்துகள் இப்பகுதிக்கு இயக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் தமிழக அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாபெரும் போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்.